உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்பது முன்னிலையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய பிரதேஷ் மாநிலம், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய 2 மாநிலங்கள் நடைபெற்ற அந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகள், தலா பீகாரில் 1 மற்றும் மத்திய பிரதேசத்தில் 1 ஆகிய 2 தொகுதிகளில் தற்பொழுது பாஜகவானது மத்திய பிரதேசத்திலும் பீகாரை பொறுத்தளவில் ஜனதாதளம் கட்சியானது முன்னிலையிலும் இருப்பதை மிக முக்கியமாக பார்க்க முடிகிறது. பஞ்சாபை பொறுத்தளவில் ஆம் ஆத்மியானது ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசம், சுமார் 15,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மியானது முன்னிலையுள்ளது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி அங்கு பஞ்சாபில் 2வது தொகுதியில் உள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 11 தொகுதிகள், இந்த 12 தொகுதிகளும் 11 தொகுதிகள் சுமார் இந்தியா கூட்டணியினுடைய முன்னிலை என்பது சுமார் 8 முதல் 10 சுற்றுகளானுடைய வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வரும் நிலையில் இந்த முடிவுகள் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மிக கடினமான ஒரு போட்டி என்பது பஞ்சாப் மாநிலத்தில் நிலவுவது நம்மால் பார்க்க முடியாது. பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசனுடைய ஹமிப்பூர் தொகுதியினுடான ஒரு வாக்குடைய அந்த ஒரு முடிவுகள் என்பது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வாக்குடைய முடிவுகளாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய அந்த மங்களூர் தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். இந்த தேர்தல்களை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான இடையேயான ஒரு மோதல் என்பது கடுமையாகவே உள்ளது. குறிப்பாக மேற்கு வங்கத்தை பொறுத்த அளவில் திரிணாமுல் காங்கிரஸ் 4 தொகுதிகளிலுமே கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. இந்த மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் கடுமையான ஒரு போட்டியிடையே பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையேயான ஒரு கடுமையான போட்டி என்பது நிலைபெறில் பல்வேறு தொகுதிகளில் அந்த வாக்குப்பதிவு அதற்கு முந்தைய நாட்களில் வன்முறை வெடித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூடுதல் வெற்றி தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஒரு போட்டி என்பது அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு வாய்ப்பு உள்ளதாகவும் அக்கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜியும் இன்று காலை செய்தியாளர் சந்தித்த பொழுது பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த 13 தொகுதிகளில் சுமார் ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் உள்ளதை தவிர மற்ற தொகுதிகள் அனைத்திலுமே கடினமான ஒரு போட்டி என்பது பாஜக, காங்கிரஸ் மற்றும் அந்தந்த மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளில் சிறப்பான ஒரு முக்கிய கட்சிகளாக பார்க்கக்கூடிய ஜனதாதளம் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கிடையான ஒரு போட்டி என்பது கடுமையாகவே இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது அந்த ஒவ்வொரு சுற்றுகளுடைய அந்த எண்ணிக்கை முடிவடையும் பொழுதும் அது சற்று ஏற்ற இறக்கங்கள் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே இருந்தாலும் பெருவாரியான தொகுதிகள் காங்கிரஸ் முன்னிலையில் தான் நம்மளால் இந்த முடிவுகள் என்று பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வரிசையாக இஸ்லாமிய மக்கள், தட்டு நிறைய சீர்வரிசைகள், இப்படி அணிவகுத்துச் செல்வது கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் மந்தையம்மன் மற்றும் வீர ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொள்ள ஒத்தக்கடை மற்றும் சுற்றுப்புற இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருந்தனர். அதன் பேரில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று 33 தட்டுகளுடன் சீர் வழங்கினர். கோயிலுக்குள் வந்த இஸ்லாமியர்களை விழா குழுவினர் கட்டியணைத்து வரவேற்று சீர்வரிசைகளை ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஊர்வலத்தில் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்களுடன் ஆண்கள், பெண்கள் உற்சாகமாக நடனமாடினர். கோயில் குடமுழுக்கு விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றது மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக அமைந்தது. அயோத்தி செல்ல பயண ஏற்பாட்டாளர் மூலம் வழங்கப்பட்ட விமான டிக்கெட்டுகள் போலி என தெரிந்ததால் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பழனி மற்றும் சேலத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் 5 நாள் ஆன்மீக பயணமாக அயோத்தி மற்றும் காசி செல்ல திட்டமிட்டிருந்தனர். டிக்கெட் கட்டணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்டவற்றுக்கு தலா 30,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டு பயண ஏற்பாட்டாளர் சிவானந்தம் என்பவருக்கு 30 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அயோத்தி செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது
பயணம் செய்வதற்காக வழங்கப்பட்ட விமான டிக்கெட் போலி என்பது தெரியவந்தது. டிக்கெட் புக் செய்த சிவானந்தத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஏதோ தவறு நடந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதிக்கு அடுத்து மாத்தி தரேன்ட்டாங்க. அந்த தேதியில நாங்க போறோம். இல்ல வேண்டாம், ஒண்ணு இல்ல, அது அவங்க செஞ்சு தரேன்ட்டாங்க. நானும் கூட்டிட்டு போறேன்ட்டேன். நான் கூட்டிட்டு போகலன்னா தான் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நான் உண்டானது இப்ப இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் போகும்போது எல்லாமே அதே மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. இதனையடுத்து அயோத்திக்கு செல்ல இருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கல்யாண போஸ்டர் ஒட்ட வேண்டிய 90s மற்றும் 2K கிட்ஸுகள் இப்படி கண்டன போஸ்டர் ஒட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நெல்லை அருகே உள்ள ஒரு கிராமத்தில்தான். நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுவர்களில் வித்தியாசமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஏதேனும் திருமண போஸ்டராக இருக்குமோ என கூர்ந்து கவனித்தால் திடுக்கிட வைக்கிறது அந்த போஸ்டர். காரணம், அதில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள். அதாவது, அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு திருமண வரன் அமைய விடாமல் ஊரில் உள்ள சிலர் கெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வரன்களை தடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பொங்கி எழுந்த பாதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த கண்டன போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். திருமணத்தை கெடுக்க நினைப்பவர்கள் நன்றாக இருப்பார்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு இதுபோல் நடந்தால் என்ன செய்வீர்கள் எனவும் போஸ்டரில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வரன் அமைய விடாமல் தடுப்பவர்களின் புகைப்படங்கள் அடுத்த போஸ்டரில் வெளியிடப்படும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். இந்த போஸ்டர் தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் IIT மற்றும் NITயில் பயில இருப்பது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் IIT, NIT உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் இடம் பிடித்து சாதித்துள்ளனர். திருச்சியைச் சேர்ந்த ரோகிணி, சேலத்தைச் சேர்ந்த சுகன்யா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பார்த்தசாரதி ஆகியோர் அரசு பள்ளிகளில் பயின்று IIT மற்றும் NITயில் இடம் பிடித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட மாணவர்களை தேடிச் சென்று அவர்களை பற்றிய செய்தியை வெளியிட்டது. இந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தால் பயன் பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்போதுள்ள 1937ஆம் ஆண்டு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மதுவினை இறக்குமதி செய்வது, ஏற்றுமதி மற்றும் அருந்துதல் குற்றங்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரித்தல், வைத்திருத்தல், விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்று கருதி இச்சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதா கடந்த மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார்.